ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். என்கிட்ட ஒரே ஒரு பேனா தான் மிச்சம் இருக்குது. அவங்கிட்ட வெறும் 100 ரூபா தான் மிச்சம் இருக்குது. என்கிட்ட வெறும் 1000 ரூபா தான் மிச்சம் இருக்குது. அந்த பெட் ஷாப்பில் ஒரே ஒரு நாய் தான் மிச்சம் இருக்குது. இப்படி நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தோன்னா, ஹேவ் ஆர் ஹேஸ் ஒன்லி லெஃப்ட். ஹேவ் ஆர் ஹேஸ் ஒன்லி லெஃப்ட். இதில் அந்த ஹேவும் ஹேஸும் சப்ஜெக்டை பொறுத்து மாறும். ஐ, வி, யூ, தே அப்படின்னு யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல ஹேவ் யூஸ் பண்ணுவோம். அதே தேர்ட் பர்சன் ஹீ, ஷீ, இட் அப்படி வரும்போது அங்கே ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ இதுக்கு உண்டான ப்ராக்டிஸ் சென்டென்ஸை பார்க்கலாம். ஐ ஹாவ் ஒன்லி ஒன் பென் லெஃப்ட். ஐ ஹாவ் ஒன்லி ஒன் பென் லெஃப்ட். என்கிட்ட ஒரே ஒரு பேனை தான் மிச்சம் இருக்குது. என்கிட்ட ஒரே ஒரு பேனை தான் மிச்சம் இருக்குது. He has only 100 rupees left. He has only 100 rupees left. அவங்கிட்ட வெறும் 100 ரூபா தான் மிச்சம் இருக்குது. அவங்கிட்ட வெறும் 100 ரூபா தான் மிச்சம் இருக்குது. I have only 1000 rupees left. I have only 1000 rupees left. என்கிட்ட வெறும் 1000 ரூபா தான் மிச்சம் இருக்குது. The pet shop has only 2 dogs left. The pet shop has only 2 dogs left. அந்த பெட் ஷாப்பில் வெறும் 2 நாய்கள் தான் மிச்சம் இருக்குது. அந்த பெட் ஷாப்பில் வெறும் 2 நாய்கள் தான் மிச்சம் இருக்குது. ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ உங்களுக்கு உண்டான ஒரு கொஸ்டின். அவங்கிட்ட 2 நோட்டு தான் மிச்சம் இருக்குது. அவங்கிட்ட 2 நோட்டு தான் மிச்சம் இருக்குது. இதை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை பை.